அண்ணாமலையில் தானே நேரில் சட்டென உயிருடன் மகாஜோதியாக தோன்றி காட்சி கொடுத்த பேரொளிக்கு எத்தனை முறை நன்றியுடன் சரணாகதி சரணாகதி என்று உள்மனம் நெகிழ்வுடன் இவ்வுடலோடு விழுந்து விழுந்து வணங்கினாலும் உனது கருணைக்கு ஈடு செய்ய இந்த அண்டத்தில் ஏதும் எனக்கு இல்லை ஐயா. பரம்பொருளே, மகாஜோதியாக கடவுளாக வெளிப்பட்ட போது நான் தெரியவில்லை. என்னை நான் பார்த்தபோது மகாஜோதியான கடவுள் தெரியவில்லை. நான் மறைந்ததால் மட்டுமே கடவுளை காணலாம். அடியேன் மறைக்கப்பட்டு நீ அல்ல அனைத்தும் நான் என்று மகாஜோதி காட்டிய கருணைமிகு ஆகாயம் திருவண்ணாமலை. அரிய மகாஜோதி உயிர்காட்சி கிடைத்த இடத்தில் இருந்த மண் மற்றும் காய்ந்த இலைகள் பிரசாதமாகவும் நினைவு பொருளாகவும் எடுத்துக்கொண்டேன். இன்றும் அதை பத்திரப்படுத்தியுள்ளேன். பக்கத்தில் மேடை போல் இருந்த ஒரு கல்லில் அமர்ந்தேன். பக்கவாட்டில் மக்கள் மலை உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டும் இறங்கிக் கொண்டும் இருக்கிறார்கள். என்னுடன் யாரும் இல்லாத போது இப்படி ஒரு கடவுளின் நேரடி உயிர்காட்சி, அடிமுடியில்லா பேரொளி தரிசனம் கிடைத்தது என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? கடவுள் இப்படித்தான் இருக்கிறது என்று இதை சொன்னால் நீ பிரம்மாவா விஷ்ணுவா என்று நமது வீட்டிலேயே கேலி செய்வார்களே. இது எனக்காக கொடுத்த உயிர் நேரடி தரிசனம், அவ்வளவுதான். கடவுள் இல்லாத இடம் இல்லை என்றாலும் இந்த அண்ணாமலையே பேரொளியானதால் இங்கு கால்படுவது சரியல்ல என்று நினைத்து கீழே இறங்கினேன். அண்ணாமலையில் உயிராக மகாஜோதி காட்சி கண்ட பிறகு கீழே இறங்கினேன். கை கொம்பு இல்லாமல் கீழே இறங்குவது எனக்கு கடினமாக இருந்தது. ஒரு வழியாக மதியம் 2 மணிக்கு மலைய அடிவாரம் வந்து சேரும். அங்கு சூடாக பொங்கல் விநியோகம். அதுதான் அன்றைய முதல் ஆகாரம் எனக்கு. தேரடி முன் நின்று கோபுரத்தையும் அண்ணாமலையையும் தரிசனம் செய்தேன். தங்கியிருந்த இல்லத்தின் மாடியில் மாலை 6 மணிக்கு ஏற்றிய தீபத்தின் ஒளியை கண்டேன். நண்பகலில் உயிராக தோன்றிய அந்த மகாஜோதி உள்ளிருந்து 4 முறை அந்த ஜோதியை கண்ட அனுபவத்தை எண்ணி எண்ணி மலையின் மகாதீபத்தை நோக்கி கீழே விழுந்து விழுந்து அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை கரோகரா என்றவாறு ஆனந்தத்துடன் வணங்கினேன். கடவுள் பற்றிய அருவம் உருவம் சந்தேகம் முற்றிலுமாக தீர்ந்து தெளிவு நிலைக்கு வந்திருந்தேன். மாடியில் அந்த மகாதீபத்தை கண்ட பிறகு கடவுள் என்பது அளவிட முடியாததும் தொடர்ந்து பிரகாசிக்கும் ஒரு பரம்ஜோதி என உணர்ந்தேன். இந்த பரம்ஜோதியை பார்க்க இம்மகாசக்தியின் அருள் இன்றி கருணை இன்றி இம்மகாஜோதியை பார்க்க முடியாது என்பதையும் அறிந்தேன். கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தன்னை வெளிப்படுத்தி காட்டும் தயாளமும் கருணையும் உள்ளதுதான் இப்பரம்ஜோதி. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் முழு இயக்கம் இம்மகாஜோதியாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இம்மகாஜோதியுள் அனைத்தும் இயங்குகிறது. ஆக எல்லாம் ஜோதிமயம், அதுவே சிவமயம். ஆகவே இப்பிரபஞ்சத்தில் அனைத்தையும் அனுபவித்தது ஜோதியே, அனுபவிப்பதும் ஜோதியே. அந்த வீட்டு மொட்டை மாடியில் மகாதீப தரிசனத்தை கண்டுவிட்டு மெதுவாக கீழே இறங்கி வந்தேன். அப்போது ஒரு பெரியவர், இன்னும் நீங்கள் கிரிவலம் போகலையா என்று கேட்டார். போக வேண்டும் என்றேன். நாளைக்கும் நீங்கள் போகலாம். நாளைக்கு பௌர்ணமி நாள், தீபமும் எரிந்து கொண்டிருக்கும். மலையை சுற்றி வருவது மிகவும் உத்தமம் என்றார். அவரிடம் நன்றி என்று சொல்லிவிட்டு நகர்ந்தேன். கிரிவலம் சுற்றும் மக்களை கேலியாக நினைத்த என்னை மலையில் நடந்த அற்புதங்கள் என்னை கேலி செய்தது போல் இருந்தன. இருப்பினும் அதை பெருமையாக எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் காலை 7 மணிக்கு கிரிவலம் தொடர்ந்தேன். முதல் கிரிவலம் ஆகையால் மெதுவாக சென்று கொண்டிருந்தேன்.